திரைப்படங்களில் நடிப்பது, தொலைக்காட்சிகளை தொகுத்து வழங்குவது என தன்னை இதை தவிர்த்து தன்னை ஒரு கமல்ஹாசனின் மிகச்சிறந்த ரசிகன் என்பதில் ரோபோ சங்கர் அடையாளப்படுத்திக் கொள்வதில் எப்பொழுதும் பெருமை கொள்வார். நடிகர் கமல்ஹாசனின் நடிப்பில் வெளியான வேட்டையாடு விளையாடு, இந்தியன் போன்ற அந்த திரைப்படங்களில் ரீரிலீஸ்களின் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்களில் தான் முதல் காட்சி அந்த பார்த்த அந்த தருணத்தை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அன்று இந்த ரீரிலீஸின் பொழுது ரசிகர்களுடன் உற்சாகமாக மேலதாளங்களில் ஈடுபட்டும், அதே போன்று பட்டாசுகள் வெடித்தும் நடனம் ஆடியபடியும் தன் குடும்பத்துடன் அந்த திரைப்படங்களின் ரீரிலீஸ்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். கமல்ஹாசன் நடிப்பில் மிகவும் பிடித்தமான அந்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய அந்த ஆத்மார்த்தமான ஒரு கமல் ரசிகராக தன்னை காட்டிக் கொள்வதில் ரோபோ சங்கர் எப்பொழுதும் பெருமை கொள்வார். சமீபத்தில் இவரது மகளான இந்திரஜா சங்கருக்கு பிரம்மாண்டமாக திருமணமும் செய்து வைத்திருந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய இந்த பிரசாத் லாபில் காட்ஜிலா என்ற திரைப்படத்தின் பூஜை படப்பிடிப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த படப்பிடிப்பு நிகழ்ச்சியில் சற்று சோர்வாகவும் ரோபோ சங்கர் காணப்பட்டிருந்தார். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரோபோ சங்கர் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தும் தான் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் குறித்து மிகவும் அற்புதமாக பேசியிருந்தார். அதே உற்சாகத்துடன் அதன் பிறகு அன்று மாலையே படப்பிடிப்பில் மயங்கி விழுந்த அவர் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனையில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 3 மருத்துவமனைகள் தாண்டி தற்போது பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் 2 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு வென்டிலேட்டர் மூலமாகவும் செயற்கை சுவாசம் மூலமாகவும் தொடர்ந்து அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் இதற்கு முன்பாக மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக உறுப்புகள் பல செயலிழந்திருக்கலாம் என்று அந்த மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாகவே தொடர்ந்து இந்த மன அழுத்தம், ரத்த அழுத்தம் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து வந்ததாகவும், மருத்துவர்கள் அளிக்கக்கூடிய மருந்துகளும் மருத்துவ பரிசோதனைகளும் அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையின் காரணமாகவும் அவர் தொடர்ந்து அந்த கோமா நிலையை அடைந்திருந்தார் என்று அந்த மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பிறகு வெண்டிலேட்டர் மூலமாக தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு 8:30 மணி அளவில் அவர் இறந்தார் என்ற அந்த ஒரு தகவலானதும் வெளியாகி இருக்கின்றது. நிலை எப்படியேனும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய குடும்பத்தினர்களும் மருத்துவர்களும் தொடர்ந்து போராடி வந்ததாகவும், அவருக்கு பல்வேறு கட்டமான சிகிச்சை கிட்டத்தட்ட 3 மருத்துவமனைகளில் அவருக்கு சிகிச்சையானது 2 நாட்களாக அளிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் 2 நாட்களாக தொடர்ந்து அந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தொடர்ந்து மருத்துவ குழுவினரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தொடர்ந்து பிரார்த்தனைகளிலும் மருத்துவ பரிசோதனையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் அளிக்கக்கூடிய அந்த மருந்துகளானது ரோபோ சங்கருக்கு ஏற்றுக்கொள்ள தொடங்கினாலும், ஆனால் தொடர்ந்து அந்த மருந்துகள் அவருடைய உடலானது ஏற்றுக்கொள்ள தொடங்கவில்லை என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரணம், அவர் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து விட்டதாகவும், மருத்துவர்கள் அளிக்கக்கூடிய மருந்துகள் தொடர்ந்து வேலை செய்யாமல் போனதனாலும் அவர் கோமா நிலையை அடைந்திருக்கிறார் என்று அது தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தொடர்ந்து வென்டிலேட்டர் மூலமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்போது அவர் அந்த வென்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் பயனளிக்காமல் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து மக்கள் மனதில், அதாவது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் பலரும் அறியக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களிலும் ரோபோ சங்கர் நடித்திருந்தார். சின்ன திரையிலும் சரி பல கதாபாத்திரங்கள் நடித்திருக்கின்றார். தொலைக்காட்சிகளில் 1997, 2007 ஆண்டுகளுக்கு யுவராஜ் நீங்க இணைப்பிலே காத்திருங்க. யுவராஜ், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.